இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த சேனல் நம்ம இப்ப என்ன கண்டென்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பேஸ் பண்ணி வர்ற ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ண போறேன். என்னன்னா, எப்படி சொல்றது, இப்ப பக்கத்து மாநிலமா இருக்கிற நம்ம கேரள மாநிலத்துல இருக்கிற வயநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இது ஒரு நேஷனல் லெவல் டிசாஸ்டர் மூமெண்ட். ஓகேங்களா, ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற டிசாஸ்டருங்க. இது பெரிய அளவுல மக்கள் உயிரிழப்புகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. பல சினிமா நட்சத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிவாரண உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, நிதி உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற முதல்வர் திரு விஜயன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அந்த இடத்துல நின்று எப்படி சொல்றது, பார்த்து அந்த ஊரோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டுமா அப்படின்னா பல தரப்புல இருக்கிற மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரிடர் சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா பல தரப்புல அவங்கவுங்களுடைய விஷயங்கள் அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த ரூலிங்ல இருக்கிறவங்க, ஓகேங்களா, மாநில அளவுல இல்லைங்க, மத்திய அளவுல ரூலிங்ல இருக்கிறவங்க இந்த லேண்ட்ஸ்லைட பத்தி ஒரு இடத்துல கூட வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இது எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல எல்லாருக்கிட்டையும் தான் தோணுதா அப்படின்னு தெரியல. ஏன்னா எப்படி சொல்றது, எல்லா நாடுகள்லயும் ஆல் ஓவர் வேர்ல்டுலயுமே பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற நாட்டுக்கு ஒரு கிளைமேட் தான் இருக்கும். ஒரு கிளைமேட்டிக்ல இருக்கிற இஷ்யூக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமான வெதர் ரிப்போர்ட்ஸ் தான் போகும். ஓகேங்களா, ஆனா நம்ம நாட்டுல, நம்ம நாடுங்கிறது ஒரு துணை கண்டம். ஓகேங்களா, இந்த துணை கண்டமா இருக்கிற இந்த இந்தியால பாத்தீங்க அப்படின்னா துணை கண்டமா இருக்கிற இந்த இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒண்ணு அதிகமா வெயில் அடிக்குது, அதிகமான வெயில் தாக்கம் ஏற்படுது, அதனால சில விஷயம் நடக்கும். ஓகேங்களா, அப்படி ஒண்ணு நடக்கும். அப்படி இல்லைன்னா இங்க கனமழை பெய்யுது, பெரிய அளவுல புயல் பாதிப்பு ஏற்படுது, நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விதமான ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல சப்மிட் பண்ணுவாங்க. அதுவும் யாருக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா மதிப்பிற்குரிய பிரைம் மினிஸ்டர் தான் சப்மிட் பண்ணுவாங்க, இல்லைங்களா. ஆனா இந்த இஷ்யூ, இந்த வயநாட்டுல நடந்திருக்கிற இந்த லேண்ட்ஸ்லைட பத்தி பிரதமர் எந்த இடத்துலயுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் அந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கிறேன். ஆப்வியஸ்லி எல்லா நேஷனல் நியூஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் நியூஸ்ல இருந்து ஸ்டேட் லெவல் நியூஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வயநாடுல இருக்கிற லேண்ட்ஸ்லைட் குறித்து நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் நம்ம ரூலிங்ல இருக்கிற இந்த இப்போதைக்கு இருக்கிற இந்த மத்திய ஆட்சியில இருக்கிறவங்க யாருமே இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியில சொல்லாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதகம் எனக்குள்ள இருக்கு. ஓகே, என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம அதாவது கடந்த ஜூலை 30 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வயநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நிலச்சரிவு ஏற்பட்டு கனத்த மழை, ஓகேங்களா, கனமழைன்னு சொல்லுவாங்களா, கனமழை காணப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுல இது ஒரு டிசாஸ்டர். ஓகேங்களா, அதாவது பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்கிற மக்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மக்களும் அங்க இருக்கிறாங்க, ஆஸ் வெல் அஸ் மலையாளிஸும் இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா பல குடும்பங்கள்ல பல மக்கள் இழந்துட்டாங்க. ஓகேங்களா, பல மக்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மிருகங்கள், பிராணிகள்லாம் இருக்கும்ல, டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உயிருக்கு போராடி இறந்துருக்கு. அது மாதிரி ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு செழிப்பான ஒரு ஊருங்க அது வயநாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா செழிப்பான ஊரு. அந்த ஊர் எப்படி இருந்ததுங்கிறத நான் இந்த இமேஜ்ல காட்டுறேன். இப்ப அந்த பேரிடர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் உள்ள நிலவரத்தை நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இப்படி ஒரு செழிப்பா இருந்த ஒரு ஊரு கேரளா அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஓகேங்களா, அதுல நிறைய பேர் நிறைய ஊர் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப மோர் ஓவர் எல்லாருமே அட்டென்ஷனலா பார்க்கக்கூடிய ஒரு ஊர் எதுன்னா இந்த வயநாடு அப்படிங்கிறது. அண்ட் இது பொலிட்டிக்கலாவும் சரி, ஆஸ் அ பொலிட்டிக்கலாவும் இந்த வயநாடு அப்படிங்கிற ஊர் ரொம்ப பேசும் பொருளா அமைஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஆப்போசிஷன் லீடர் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் எம்பி தொகுதியில நின்று ஜெயிச்ச ஒரு இடம். ஓகேங்களா, இப்ப இருக்கிற இந்த ரூலிங்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்காம இந்த கவர்மெண்ட்ல இப்ப இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பயாஸ்டா இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? ஐ மீன் நம் மாநில அளவுல சொல்லல, திரும்பவும் நான் இந்த இடத்துல குறிப்பா சொல்றேன்,
மத்திய அளவுல சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பட்ஜெட் 2024 நடந்துச்சு. அதுல தமிழ்நாடு கேரளாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. இப்ப இந்த கேரளால இப்படி இஷ்யூ வந்து நேஷனல் லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பயுமே இப்ப இருக்கிற பார்ட்டிஸ் யாருமே, ரூலிங்ல இருக்கிறவங்க யாருமே வந்து பேசலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை இந்த வீடியோல நான் தெரிவிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பேரிடர் சம்பவம் வந்து என் மனசு ரொம்ப போட்டு பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இருக்கிற மக்கள் இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா கஜா புயல் அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம். வேதாரண்யத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இதுல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கஜா புயல் வர்றப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த நான் வந்து அனுபவிச்சிருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க ஊர் மக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப இந்த பக்கத்துல இருக்கிற மாநிலம், அண்டை மாநிலமான கேரளாலேயே அந்த மக்கள் அதை விட ஜாஸ்தியான துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மனசுக்கு ரொம்ப நெருடலாவும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறது வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ப்ரே ஃபார் வயநாடு. ஓகேங்களா? வயநாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அவங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு பிரார்த்திங்க. எல்லா இறைவனுக்கும் நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம். ஓகேங்களா? எப்படி இது வந்து கன்வே பண்றதுன்னு தெரியல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்றேன். லெட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயநாடு. ஓகே, ஆமா, நிறைய சொல்லணும்னு வச்சிருந்தேன். பட் இப்போ டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.